சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது, இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றார்கள். கவியரசர் மறந்து விட்டார். மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் ஓர் எடுப்பார் கைப்பிள்ளை, யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன். எனக்கு அது பற்றி இல்லை. இது அவருக்குரியது இவருக்குரியது கருத. நாளைக்கு யாராவது நான் தான் கவியரசு கவிப்பேரரசு என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அவனுக்கு சூட்டுவேன். இன்று முதல் நீயும் கவிப்பேரரசு, நாளை முதல் நீயும் கவிப்பேரரசு. இதில் என்ன தெரியுமா சிக்கல்? வைரமுத்துவுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் வருகிறது, வேறு யாருக்கு வருவதில்லை. கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு என்று 2 பேர் உலவினார்கள். ஒருவர் நா. காமராசன், இன்னொருவர் இளந்தேவன், இன்னொருவர் முத்துராமலிங்கம். இந்த 3 கவிஞர்களும் கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு 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 என்ற பட்டத்தை இட்டு நூல்கள் வெளியிட்டார்கள், அச்சடித்தார்கள். அச்சு அவர்களே ஏற்றுக்கொண்ட அச்சு. அதற்கு யாரும் எதிர்வினை புரியவில்லை. இந்த பட்டம் கண்ணதாசனுக்குத்தான் உரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை. வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படை திரட்டுகிறது. இது ஏன்? வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன், வைரமுத்து கல்வி வெறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன், வைரமுத்து ஏர்பிடிக்கிற உழவர் கூட்டத்திலிருந்து வந்தவன். இவனுக்கும் கவிதைக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது. நான் கவியரசு பட்டத்தை துறந்தேன் தோழர்களே. வேண்டாம், நான் கண்ணதாசனுக்கே காணிக்கை செய்கிறேன் என்று துறந்தேன். இழப்பவன் தான் அதிகம் பெறுகிறான். இதை கவனித்துக் கொண்டே இருந்த என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞர் பெய்யென பெய்யும் மழை என்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் இப்போது இத்தனை பேர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் சொன்னார். இதோ அப்துல் ரஹ்மானை பார்க்கிறேன், ஈரோடு தமிழன்பனை பார்க்கிறேன், கவிஞர்களை பார்க்கிறேன், துணைவேந்தர்களை பார்க்கிறேன், நீதியரசர்களை பார்க்கிறேன், கல்வியாளர்கள், மாமன்றத்து வாணர்கள், அரியர் திருக்கூட்டம் எத்தனையும் பார்க்கிறேன். இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் வைரமுத்துவுக்கு நான் சூட்டுகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று எனக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மாமனிதனை நான் மறப்பேனா? கண்ணதாசன் பாடினார், என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம், தமிழ்தாயே சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் வணங்கினார். என்னை எரித்தாலும் எரிகிற நெருப்பு கலைஞர் வைரமுத்து, கலைஞர் வைரமுத்து, வைரமுத்து கலைஞர் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கு பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கும் நேற்று சில பேர் நண்பர்கள்தான், பழகியவர்கள்தான், அவர்கள் எழுதினார்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 32 மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது. ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா? அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவர் வைரமுத்து. அப்படியே இருந்தாலும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரல் வழி வாழ்ந்த இனத்தில் பிறந்தவன். ஆடக்கூடாது என்றார்கள். இதில் என்ன தெரியுமா? தமிழிசை சங்கம், இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கு 30 பேர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 30 பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறதென்றால், தமிழச்சாதியே நீ அடையாளம் கண்டுகொள், தமிழச்சாதியே நீ புரிந்துகொள், நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவன் இல்லை. ஏன், என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவன் இல்லை. நான் என்னளவில் நான் சுத்த வெறும்பந்த என்கட்ட வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான் என்று அவ்வை சொன்ன வழியில் வாழ்கிறவன். நான் வாட்டில் போய்கிட்டு இருக்கேன்,
திருப்பி பார்க்கறது இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சர்ச்சை வந்தால் வரட்டும், அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்காதே, பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு கவிதை எழுது. இந்த சமூகம் உங்களை சீக்கிரம் முன்னேற விடாது. ஏன் தெரியுமா? இந்த சமூகம் தோற்று போனவர்களின் சமூகம். தோற்று போனவர்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் முன்னேற பார்க்கிறீர்கள். தோற்று போனவர்களின் எண்ணிக்கை 1000, வெற்றி பெறும் எண்ணிக்கை 4 5. இந்த 996 பேர் இந்த 4 பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். பல பேருக்கு கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும். ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம் பேசினால் போய்விடும். இந்த சமூக ஊடகங்களில் முதல்ல உன்னுடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணுவான். அதுக்கடுத்து வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் விடுவான். அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுவான். இதுக்கு எல்லாத்தையும் நீ தாண்டிட்டியா உன் மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான். அதுக்கடுத்து உன் ஒழுக்கத்தை சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகளை சொல்லுவான், மகனை சொல்லுவான். இப்படித்தான் இந்த சமூகம் இருக்கு. தயவு செய்து தமிழச்சாதியே பொறாமையை பொசுக்கி விடு, நல்லதை நினை, தமிழனை வளர விடு. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு காலை கொடுக்காமல் எப்போது தோளை கொடுக்கிறானோ அன்றுதான் தமிழச்சாதி மேலேறும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொழிலுக்கு, அரசியலுக்கு, கலைக்கு, வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதோ ராஜாச்சர் முத்தையா செட்டியார் அவர்களின் 120வது ஆண்டு விழா. எவ்வளவு தமிழிசைக்கு செய்த குடும்பம்! வைரமுத்து வந்து புகழ்வார், தங்கம் தென்னரசு வந்து புகழ்வார், நாளை முதலமைச்சர் புகழ்வார், நீதியரசர்கள் புகழ்வார்கள், துணைவேந்தர்கள் கொண்டாடுவார்கள் என்று தெரிந்து கொண்டா ஒரு மனிதன் தமிழுக்கு தொண்டு செய்கிறான். எத்தனை வேர்கள் நனையும் என்று கணக்கு போட்டு பெய்வது அல்ல மேகம், எத்தனை மடல்கள் அவிழும் என்று எண்ணிக்கொண்டு தோன்றுவதல்ல சூரியன், எத்தனை அல்லிகள் மொட்ட விழும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு உதிப்பதல்ல சந்திரன், எத்தனை பேர்கள் பாராட்டுவார்கள் என்று கருதி கொண்டு செயல்பவர் அல்ல வள்ளல், அவன் அல்ல தொண்டன். எவன் ஒருவன் செய்வது என் கடமை என்கிறானோ அவன். திருவள்ளுவர் 120 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்களை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வள்ளுவன் எழுதி வைத்திருக்கிறார். இதான் தமிழ். ஒரு குறள் சொல்றேன், அப்படியே அப்படியே அவருக்கு பொருந்தும். வள்ளுவன் என்ன சொன்னான்? ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் கொடுத்தார் செட்டியார். முத்தையா செட்டியாரும் அண்ணாமலை செட்டியாரும் கொடுத்தார்கள். ஈதல் இசைபட, இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள் சொல்கிறான் வள்ளுவன். இசை என்ற சொல்லுக்கு புகழ், புகழே இசை, இசையே புகழ், அப்படி சொல்றான். நம்ம அந்த இசையை வைத்துவிட்டு தமிழிசையை கணக்கில் வைத்துக் கொண்டால் ஈதலுக்கும் தமிழிசைக்கும் ஊதியம் தந்தவன் தான் முத்தையா செட்டியார் அவர்களும் அண்ணாமலை செட்டியார் அவர்களும் அவர் வழிவந்த இந்த பெருமக்களும் என்று நான் அவர்களை கொண்டாடுகிறேன். நண்பர்களே, தமிழிசை வரலாறு என்பதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 3 நூற்றாண்டுகள் மட்டும்தான் இசைச்சங்கம் தமிழை வளர்த்தது. இசைச்சங்கத்தில் தமிழ் வளர்ந்தது, தமிழிசையும் இருந்தது. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்கமும் காணவில்லை, தமிழிசையும் காணவில்லை. தமிழன் நீதி வாழ்க்கை வாழ்ந்ததனால் நீதி நூல்களை படைப்பதற்கான சூழலுக்கு களப்பிற காலத்தில் தள்ளப்பட்டான். பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டியன் கடுங்கோன் களப்பிரர்களை புறங்கண்டு இந்த பாண்டிய மண்ணில் பாண்டிய தமிழாட்சியை நிறுவிய பிறகுதான் தமிழிசை மீண்டும் மேலுக்கு வந்தது. அதன் பிறகும் அடிமைப்பட்ட தமிழன் மீண்டானா? அதன் பிறகு முகலாயராட்சி, விஜயநகராட்சி, நாயக்கராட்சி, வெள்ளையராட்சி, மராட்டியராட்சி, இப்படி மார்க்ஸ் சொன்னார், கார்ல் மார்க்ஸ், இந்தியாவின் வரலாறு என்பது அல்ல,
அவன் சொன்ன அந்த ஒரு வரிக்கு இணையாக வரலாற்றில் எந்த வரியையும் நான் படித்ததில்லை இந்தியாவை பற்றி. இந்தியர் அல்லாதாரின் அரசுகள் எழுந்ததும் விழுந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. எப்படி கண்ணத்தில் அடிச்ச மாதிரி, இந்தியர் அல்லாதாரின் அரசுகள் எழுந்ததும் விழுந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. இப்படி மாறி போச்சு. தமிழிசையை காணோம். திருப்பி தமிழிசை மீண்டு வந்தது நம்ம பக்தி மார்க்கத்தில் தான், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்தில் தான் அந்த பக்தி அப்படி வந்தது. அதில் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்று சொன்ன பொழுது தமிழ் வேறு இசை வேறு என்றல்ல, காற்று வேறு ஒலி வேறு என்றல்ல, மண் வேறு நிலம் வேறு என்றல்ல என்றானபடி அத்வைதமாகிவிட்டது தமிழும் இசையும். அத்வைதம் என்றால் இரண்டு அற்றது என்று பொருள். துவைதம் இரண்டு, அத்வைதம் இரண்டு அற்றது. ஒன்று ஒலிதான் மொழி, மொழிதான் ஒலி. இசையும் மொழியும் ஒலியும் கலந்த ஒரு திருக்கூட்டத்தை இந்த நூற்றாண்டு பார்த்தது. பிறகு வீழ்ந்தது. வீழ்ந்த பிறகு மீண்டு இழந்து போன தமிழிசையை மீட்டெடுத்த குடும்பம் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பெருங்குடும்பம் என்பதை இந்த நாடு மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த கைதட்டல்கள் எல்லாம் செட்டிநாட்டுக்கு சேர வேண்டிய கைதட்டல்கள் என்று நான் முக்கியமாக நினைக்கிறேன். ஆர்.கே. சண்முகம் செட்டியார் சொன்னார் ஒரு காலத்தில், என்ன இப்ப அண்மையில் தான் சொன்னார், ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். அவர் என்ன சொன்னார்? தமிழனுக்கு தேசியம் என்றால் இந்தி. இந்த வார்த்தை பத்திரிகை நண்பர்களே, ஏதோ பொழுதுபோக்குக்காக இங்கே யாரும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. என் முன்னால் 2000 கூர்மையான மூளைகள் உட்கார்ந்து இருக்கின்றன, 2000 செவிகள் இருக்கின்றன என்று கருதி கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சு என்பது தமிழிசை சங்கத்தில் விருது பெற்றவனின் பேச்சல்ல, தமிழ் இன்னும் விருது வாங்க வேண்டும் என்று கருதுகிறவனின் பேச்சு, தமிழர்கள் விருது பெற வேண்டும் என்று கருதுகிறவனின் பேச்சு. தமிழனுக்கு தேசியம் என்றால் இந்தி, சர்வதேசியம் என்றால் ஆங்கிலம், வழிபாடு என்றால் வடமொழி, இசை என்றால் தெலுங்கு. என்ன தமிழனுக்கு இசை இல்லையா, மொழி இல்லையா, உறவுகள் இல்லையா? எப்படி? குரல் என்றும் துத்தம் என்றும் கைக்கிளை என்றும் உளை என்றும் இழி என்றும் விளரி என்றும் தாரம் என்றும் தமிழ் பண்களை பிரித்து பாடிய இனம் எப்படி அதை இழந்து போக முடியும்? ஆதி இசை தமிழிசை. உலகத்தின் முதல் பாட்டு காற்றின் பாட்டு, இரண்டாம் பாட்டு அலையின் பாட்டு, மூன்றாம் பாட்டு குயிலின் பாட்டு, நான்காம் பாட்டு தமிழன் பாட்டு. தமிழன் பாட்டு உழைக்கும் வெளியில் இருக்கிற பாட்டு. இந்த அம்மா சொல்லிச்சு ரொம்ப அழகா, விசாகரி ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க சொற்பொழிவு. இந்த ஒரே மூளையில் தான் எல்லோருக்கும் இருக்கிறது, உங்கள் ஒரு மூளைக்குள் மட்டும் இத்தனை மொழிகள் குடியிருப்பது எப்படி என்று நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். பல மொழிகளின் அலமாரியாக உங்கள் மூளை இருக்கிறது. இதில் தமிழிசையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பன்மொழியில் எல்லா மொழியும் சமம் என்பது உரிமை கோராத வரைக்கும் தான். உரிமை கோரப்பட்டால் எது உண்மையான பெருமொழி என்பதை நாம் விவாதித்து முடிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொன்னார், உழவன் குயவன் பாட்டு, அது ஒரு பாட்டு. சவர தொழிலாளி நாவிதன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை மேடையில் கொஞ்சம் அம்மா நீங்க பெரிய சொற்பொழிவாளர், சவர தொழிலாளி என்று சொல்ல வேண்டும், நாவிதன் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மேடைகளில் கூறக்கூடாத சொற்களை எல்லாம் கூறி வருகிற காலமாக இது இருக்கிறது. அதை தாண்டி நாம் சலவை தொழிலாளி என்று நம்முடைய உடை விழுப்பவர்களையும், சவர தொழிலாளி என்று முகச்சவரமும் முடிவெட்டுகிறவர்களையும் சிகை அலங்கார நிறுவர்களையும் சொல்லி காட்ட வேண்டும். என் தமிழாசான் கலைஞர் ஊனமுற்றவர்கள் என்ற பெயரை மாற்றி மாற்றுத்திறனாளி என்று இந்த மண்ணுக்கு சொன்னார். மனிதர்கள் மாறுகிறார்கள், சமூகம் மாறுகிறது, மதிப்பீடுகள் மாறுகின்றன. நான் அவர்களை கடைசியாக குறிப்பிட்டீர்கள்மா நீங்கள், நான் மன்னிக்க வேண்டும். அந்த சவர தொழிலாளியும் சலவை தொழிலாளியும்
தான் சங்கீதத்தை உண்டாக்கி இருக்கிறான் தமிழில். அந்த கல்லில் அடிக்கும்போது சோ 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 சோ, அதிலிருந்து பிறக்கிறது கல்லிலிருந்து உழைக்கும் மக்களின் சங்கீதம். வயல்வெளியில் களை எடுக்கிற பெண் முதுகு வலிக்காமல் இருக்க பாட்டு பாடுகிறாள், அங்கிருந்து பிறக்கிறது சங்கீதம். மேல மலையிலிருந்து தலையில் விறகு சுமந்து கொண்டு கீழே இருக்கிற பெண் பாட்டு பாடுகிறாள், சுமையை மாற்றுகிற சங்கீதம். இதைத்தான் சிந்து பைரவியில் எழுதியிருந்தேன். எல்லாமே சங்கீதம்தான், சத்தத்தில் பிறந்த சங்கதிதான். பஞ்சமம் என்பதும் சட்சமம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம்தான். இங்கிருந்துதான் மேலே போக வேண்டும். ஒரு மேட்டுக்குடிக்கு மட்டும் உரியதல்ல. தமிழிசை சங்கம் என்ன தெரியுமா செய்தது? தமிழ் இசையை ஜனநாயகப்படுத்தியதுதான் தமிழிசை சங்கத்தினுடைய மிகப்பெரிய பணி. இதை எழுதுங்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஏதோ இங்கு ஒரு குறுங்கூட்டம் நடக்கிறது, இது ஒரு சடங்கு நடக்கிறது, சம்பிரதாயம் நடக்காது. தமிழ் இசையை ஜனரஞ்சகப்படுத்தியதே நம்முடைய தமிழிசை சங்கத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம். தமிழில் பாட்டே இல்லையா? மாசில் வீணையும் இங்க பாருங்க, ஓசை. நான் படிக்கல, பாட்டு படிக்கல, நான் பண்ணிசைத்து பாடவில்லை, நான் உச்சரிக்கிறேன். உச்சரிக்கிற போது என்ன செய்கிறேன்? தாள ஒழுங்கில் சொற்களின் இசையை மட்டும் நான் என் வார்த்தையில் சொல்கிறேன். எல்லா சொற்களுக்குள்ளும் இசை இருக்கிறது. சொல்பவன் சொன்னால் அதுவே இசையாகிறது. மாசில் வீணையும் பாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. உச்சரிப்பது என்பது என்ன தெரியுமா? ஒரு பாட்டை சொல்வது என்ன தெரியுமா? அது பாமரனின் சங்கீதம், மொழியின் சங்கீதம். நதி என்பது என்ன தெரியுமா? நடந்து போகும் சங்கீதம். மழை என்பது என்ன தெரியுமா? அது ஆரோகண சங்கீதம். மழலை என்ன தெரியுமா? பிழைகளின் சங்கீதம். இப்படி எல்லாவற்றையும் சங்கீதமாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி வெளியேற்றப்பட்டோம்? நம்முடைய நாகரிகம் நசுக்கப்பட்டது, நம்முடைய கலைகள் மழிக்கப்பட்டன, நம்முடைய பண்பாடு சிதைக்கப்பட்டது, நம்முடைய வளம் சுரண்டப்பட்டது. இந்த சங்கீதத்தை ரசிப்பதற்கு உங்களுக்கு பொருளாதாரமும் வேண்டும். இதை ரசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு கல்வி மனநிலை வேண்டும். என் கவிதைகளை ரசிப்பதற்கு கொஞ்சம் தமிழ் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் எப்படி கருதுகிறேனோ, தங்கம் தென்னரசு அவர்களின் சொற்பொழிவை ரசிப்பதற்கு அடிப்படை தமிழறிவும் வரலாற்று அறிவும் தொல்லியல் அறிவும் இருந்தால்தான் அவர் பேச்சை நீங்கள் ரசிக்க முடியும். தமிழனுக்கு தமிழையும் இசையையும் ரசிப்பதற்கு பொருளாதாரம் கொடுங்கள், கல்வி கொடுங்கள், கலையை பற்றிய அறிமுகம் கொடுங்கள், நன்றாக இருக்கும். பரதநாட்டியத்தை எல்லோரும் தள்ளிவிடாதீர்கள். பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தால் ஒரு பெண் தவறி விடுவாள், அல்லது ஒரு பெண் அத்தன் நாகரிகத்தை விட்டு விலகி விடுவாள், அல்லது கலைக்கு போனவள் குடும்பத்திற்கு வரமாட்டாள் என்று யாரும் தவறாக நினைக்காதீர்கள். பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற ஒரு பெண்ணை நான் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? அவள் பரதநாட்டியத்தை தொழிலாக கொள்ள வேண்டாம், வேண்டவே வேண்டாம். திருமணத்திற்கு முன் பரதநாட்டியம் கட்டிக்கொள்கிற ஒரு பெண் அந்த பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை இல்லறத்துக்கு பயன்படுத்துவாள். அவள் சரியாக உடை உடுத்துவாள், அவள் சரியாக துணியை தேர்ந்தெடுப்பாள், அவள் சரியாக வீட்டை தூய்மையாக வைத்திருப்பாள், அவள் நடந்து வரும்போதே ஒரு லயத்தோடு நடந்து வருவாள். அவள் காஃபி கொடுத்தால் சர்க்கரை இல்லாமலே குடித்து விடலாம் என்று தோன்றும். அவள் வீட்டை தூய்மையாக வைத்திருப்பாள், நகங்களை தூய்மையாக வைத்திருப்பாள். அவளுடைய கை விரல் ரேகையில் சமைத்த தடம் பதியாது. ஒரு பரதநாட்டியம் படித்த பெண்ணுக்கு இவ்வளவு நாகரிகம் வரும் என்றால், இசை படித்த பெண்ணுக்கு, இசை படித்த ஆணுக்கு, கலை படித்த பையனுக்கு, கலை படித்த பெண்ணுக்கு, கலைகளும் மற்ற துறைகளும் நாகரிகங்களை அள்ளி கொடுக்கிற குவியல்கள் என்று மட்டும் நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஆற்றங்கரையதனில் முன்னம் ஒரு நாள்
என்னை அழைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகரமுரசு சாற்றுவர் என்றே சொல்லி வருவையடி தங்கமே தங்கம் என்று பாரதி பாடுகிற பாட்டு மட்டும்தான் இசைக்கு உரியதா? அதையும் தாண்டி பாருங்கள். சங்க இலக்கியத்தில் இசை உண்டு. தயவு செய்து தமிழிசை சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், இது மிக முக்கியமான வேண்டுகோள். நான் ஒரு தமிழ் மாணவன் என்பதனாலும் தமிழோடு என் வாழ்க்கையை கரைத்து கொண்டவர் என்பதனாலும் தமிழன்றி வேறு ஒன்றும் தெரியாத ஒரு மூடன் நான் என்பதனாலும் இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருப்பதாக நினைக்கிறேன். தயவு செய்து பாடல்களுக்கு உள்ளடக்கம், the content of the song எதுவாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், தயவு செய்து நவீனமான பொருள்களை நீங்கள் உள்ளடக்கமாக கொள்ள வேண்டும். வயநாட்டில் புதைந்து போன உயிர்களை பற்றி பரதநாட்டியம் செய்ய தெரிகிற பெண் இந்த மண்ணுக்கு ஒரு புதிய சமூக தொண்டு செய்தவளாகிறாள். இன்னைக்கு வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பேர் அந்த உள்நாட்டு போரில் பல பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த துயரத்தை பாடல் செய்கிறவரும் இந்த துயரத்துக்கு அபிநயம் பிடிக்கிறவளும் நவீனமான கலைகளை நோக்கி நம்மை ஆற்றுப்படுத்துகிறார்கள் என்று பொருள். நான் சங்க இலக்கியத்தை நோக்கி உங்கள் கவனத்தை நகர்த்துங்கள். சங்க இலக்கியத்தில் இல்லாத லயங்கள் இல்லை, நயங்கள் இல்லை, சொல்லாடல் இல்லை, சொல்லாட்சி இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஓசை ஒழுங்கு இழுமின் ஓசையோடு என்று எங்கள் உரையாசிரியர் எழுதுகிற பொழுது அந்த இழுமின் ஓசையிலேயே ஒரு சுத்த தன்யாசி, அதிலேயே ஒரு சாருகேசி, அதிலேயே ஒரு மாயமாளவ கவுளை, அதிலேயே ஒரு மோகனம், அதிலேயே ஒரு கனடா, அதிலேயே ஒரு பாகேஸ்வரி ஏன் நீங்கள் கண்டுபிடிக்க கூடாது? மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டும் காணேன் மாந்தொக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே எங்கை தோடீர் இலங்குவளை நிகழ்த்த பீடுகளு குறிசிறுபோர் ஆடுகள மகரே என்ற பாட்டுக்குள் இல்லாத இசையா? இந்த பாட்டுக்கு இசையமைத்து முன்னால் அதனுடைய பொருளை சொல்லி அந்த பொருளுக்கு பின்னால் இவர்களை அப்படியே ஊடாட விட்டால் அவர்கள் அடைகிற ஆனந்தம் வேறு எந்த ஆனந்தமாக இருக்க முடியும்? இதுதான் சொர்க்கமா? ஒலியிலிருந்து சொர்க்கம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். இவைகளெல்லாம் தமிழ் பாடல்கள் இல்லையா? இவைகளுக்கு இசையமைக்க முடியாதா? எண்ணங்களாலும் சிந்திக்கிறவன் தமிழன், எண்களாலும் சிந்திக்கிறவன் தமிழன். அவனுடைய சிந்தனையை நீங்கள் இசையாக்க வேண்டும். ஒன்று, உலகம் ஒன்று என்றவன் தமிழன். இரண்டு, ஆண் பெண் என்று ஜாதிகள் இரண்டு என்றவன் தமிழன். மூன்று, இயல் இசை நாடகம் என்று தமிழ் மூன்று என்றவன் தமிழன். நான்கு, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு என்று திசையை மட்டுமல்ல, திசையில் வருகிற காற்றுக்கு பெயர் வைத்தவனும் தமிழன் தான். வடக்கிலிருந்து வருவது வாடை, தெற்கிலிருந்து வருவது தென்றல், கிழக்கிலிருந்து வருவது கொண்டல், மேற்கிலிருந்து வருவது கோடை. காற்றுக்கு பெயர் வைத்த ஒரே ஒரு இனம் தமிழ் இனம். இந்த நான்கு காற்றை இந்த உலகுக்கு சொல்லிக் கொடுங்கள், இடையர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். 5 இலக்கணம், 5 6 சுவைகள், 6 7 நான் சொன்னது போல குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விழறி தாரம் என்று இந்த ராகங்கள் பண்கள் 7 இவைதாம் ஆதி தமிழ் பண்கள். இந்த ஆதி தமிழ் பண்களை எங்கள் யுவதிகளும் இளைஞர்களும் பாட பாட 2000 ஆண்டுகளை மீட்டு கொண்டு வந்த பெருமை எங்களுக்கு உண்டு என்று நினைக்கிறேன். நாங்களெல்லாம் திரைப்பட பாடல்களில் தமிழிசை செய்ய முடியுமா என்று சின்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது எனக்கு 44வது ஆண்டு திரையுலகில். 1980 வந்தேன். 2024 44 ஆண்டுகளாக சொல்லக்கூடிய சில பாடல்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். திரைப்பட பாட்டை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. திரைப்பட பாட்டுக்குள் எவ்வளவு விஷயம் இருக்கிறது. ஒரே ஒரு திரைப்பட பாடலில் கண்ணதாசன் கம்பனை ஓரடி தாண்டுகிறார். இதை நான் சொன்னால் கம்பன் கழகத்துக்காரர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கம்பனை கடன் வாங்கித்தான் கண்ணதாசனே கவியரசானார். எனவே அது கம்பனுக்குத்தான் பெருமையை தவிர கண்ணதாசனுக்கு ஒன்றும் இழிவல்ல.
கம்பனுக்கு ஒன்றும் இழிவல்ல. என் தந்தையின் சொத்து எனக்குத்தானே சொந்தம், என் பாட்டனின் சொத்து எனக்குத்தானே சொந்தம். திருவள்ளுவரை நான் திருடுவேன், கபிலனை நான் களவாடுவேன், கம்பனிடம் கொள்ளையடிப்பேன், திருத்தக்க தேவரிடம் திருட்டு வேலை செய்வேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் என் பாட்டனார்கள். பாட்டன் சொத்து வைரமுத்து என்ற பேரனுக்குத்தான் சொந்தம். தப்பே இல்லை. அப்படித்தான் சொல்றாரு. சீதை அசோகவனத்தில் காத்திருக்கா. நிலா வருது. அந்த நிலாவை பார்த்து சீதை சொல்றா, ஏய் நிலாவே, என்னையே முனிகிறீர்களே, நீங்கள் என்னையே துன்புறுத்துகிறீர்களே, அந்த நிலா கிரணம் என் மீது படுகிற போது காதல் உணர்வு மிகுகிறதே, எனக்குள் ஒரு மெல்லிய ஒரு உணர்ச்சி பரவுகிறதே, எனக்குள் காமத்தின் அலை என்னை தொட்டுவிட்டு போகிறதே, என்னையே துன்புறுத்துகிறீர்களே, அந்த ராமனை சென்று துன்புறுத்த மாட்டீர்களா? இந்த துன்பத்தை அனுபவித்தாவது சீதையை தேடி அவன் வரமாட்டானா? என்ன அழகான கற்பனை! கல்லாமதியே, கதிர்வாள் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இருளே, எல்லாம் எனையே முனிவீர், நினையா வில்லாளனையாதும் விழித்திரோ. கம்பன் பாட்டு சொல்றா, எல்லாம் என்னையே தொடுகிறீர்கள், எல்லாம் என்னையே முனிவீர், நினையா வில்லாளனை, என்னை நினைத்துக் கொள்ளாத அந்த வில் வைத்திருக்கிற ராமன், அவனிடம் போய் உங்கள் திறமையை காட்ட மாட்டீர்களா? அவனை போய் சுடு, அவனை போய் தொடு, அவனை போய் குடை, அவன் நெஞ்சை உடை. இது பூரா கம்பன் நிலாவுக்கு சொல்வதாக சீதை சொல்வது. எங்கால் என்ன பண்ணாரு பாருங்க. பத்மினிக்கு ஒரு சோகம் வருது. பத்மினி வானத்திலேயும் ஒரு நிலா வருது. சீதை நிலா, சீதை வானம் அது வேற. பத்மினிக்கு நிலாபதி, வெண்ணிலவே தன்மதியே என் நில்லுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள அவ சொல்ற, எம்ஜிஆருக்கு தூது விடுறாப்புல. எம்ஜிஆர் கதாநாயகன், நீ என்னை வேகமாக என்னை கூட்டிகிட்டு போ. என்ன பாட்டு தெரியுமா? நிலா, நீ போய் சொல்லு, ஆடும் மயில் ஆடவில்லை என்பதையும் சொல்லு, அழகு நிலா சிரிக்கவில்லை என்பதையும் சொல்லு. அடிசாமர் எடுத்து, நான் வாடுவதை அவர் இதயம் வாடாமல் சொல்லு. ஆமா தேவகியம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? இல்லம்மா, அது அவர் என்ன சொல்றாரு கம்பன், நீ போ, அவனை போய் சுடுன்னு சொல்றாங்க. கண்ணதாசன், நீ போய் சொல்லு, என் அத்தான் மனசு நொந்து போயிடக்கூடாது, நான் போய் சுடுன்னு சொல்லல, பட்டும் படாம சொல்லிட்டு வா, அவர் வந்துடுவாரு. நான் வாடுவதை அவர் இதயம் வாடாமல் சொல்லு. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல 2 பேர், சீதைக்கும் பத்மினிக்குமான உளவியல் கூறுகளை 2 கவிஞர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள்? தயவு செய்து திரைப்பட பாட்டு எல்லாம் நல்லவை இல்லை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், திரைப்பட பாட்டில் நல்லவையே இல்லை என்று யாரும் சொல்லாதீர்கள். அது நல்லது உண்டு, கவிதை உண்டு. ஏன் நறுமுகையை சங்க இலக்கியத்தை பிழிந்து தரவில்லையா? பொன்மாலை பொழுது உங்களுக்கு கேதார ராகத்தில் உண்டான ஒரு சிறந்த கவிதை என்று ஆதாரம் இல்லையா? கண்ணதாசன் பாட்டு எத்தனை இலக்கியம்! நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று அவர் சொல்லுகிற போது, மனசுக்குள் தென்றல் மனசுக்குள் புகுந்து சட்டைக்குள் வெளியேறி சடுகுடு பாடுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் அடையவில்லையா? இருக்கிறது. ஏனென்றால் ரசிக்க தெரிந்தவனுக்கு எல்லா இடத்திலும் தமிழ் கிடைக்கும், எல்லா இடத்திலும் இசை கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு விஷயம், ஒரு பாட்டு நாங்கள் என்ன சிரமப்பட்டு தமிழ் இசையை கொண்டாடுறோம் பாருங்க. அன்பே சிவம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த படத்தில் வித்யாசாகர் ஒரு மெட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. கமலஹாசன் எனக்கு சொல்றாரு, இதில் எப்படியாவது கவிஞர் சிரமத்தை பார்க்காதீங்க, டைட்டில் கொண்டு வந்துருங்க, அன்பே சிவம்ங்கிற டைட்டில் தலைப்பு அந்த பாட்டுக்குள்ள வரணும். கொண்டு வந்துடலாங்க, கொண்டு வந்துடலாம். நான் மெட்டை கேட்காமலே சொல்லிட்டேன், கொண்டு வந்துடலாம். மெட்டு வருது, நான் கேட்குறேன், இதில் என்னென்ன வரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க எனக்கு நிறைய. மெட்டு வருது, தா நா நனா, தா நனா நனா, தா நே நனா,
இதுக்குள்ள நான் டைட்டில் கொண்டு வரணும். தேரடி தெருவில் தேர் ஓடுவது அதிசயம் அல்ல, நாலடி தெருவில் தேர் ஓட்ட சொல்லுவார்கள், அதுதான் சினிமா பாட்டு. இந்த நாலடி தெருவில் நான் தேர் ஓட்டணும். வீடுகளுக்கு பங்கம் வந்துடக்கூடாது, தேரு உடைந்து விடக்கூடாது, அந்த தெருவில் போகிற யாரும் நசுங்கி விடக்கூடாது. இதுக்கு மத்தியில் ஓட்டணும். இது காத்திருக்காங்க. வைரமுத்து பாட்டோட வந்துடுவார், டைட்டிலோட வந்துடுவார், காத்திருக்கிறார்கள். அவன் சொல்கிறான், இது ரொம்ப கஷ்டம், இது வேற யாரும் செய்வாங்கன்னு தெரியல, வைரமுத்து கொண்டு வந்து டியூரை கொடுத்துருவார் நம்மகிட்ட, வேற யாரைய வச்சு எழுதுங்கன்னு அப்படின்னு காத்திருக்காங்க. நான் போகிறேன். என்ன சார் டைட்டில் வந்துருச்சா? முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன? யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம், ஆத்திகம் பேசும் அடியவர்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும். அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம். இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் தான் திரைப்பட பாட்டில் தமிழ் இருக்கு. அசை, ஒரு அசைக்கு பாட்டு எழுதணும், ஒரு ஒழுகிய ஒலிகளுக்கு பாட்டு எழுதணும். நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன்? இசை மெட்டு என்பது கிழித்து போட்ட சப்தங்கள். கிழித்து போட்ட சப்தங்களை தைத்து எவன் ஒருவன் ஒலியில் பொன்னாடை நெய்கிறானோ அவன் நல்ல கவிஞன். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இந்த பாடல்களுக்கு. இது எனக்கு நண்பர்களே, தமிழிசை சங்கத்தை இன்னொரு, என்னை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொல்லை செய்யலாம், என்னை எப்போது வேண்டுமானாலும் தமிழிசைக்கு பாட்டு வேண்டும் என்று கேட்கலாம். ஒரு சல்லிக்காசு வாங்காமல் தமிழிசைக்கென்றால் 1000 பாட்டு கொட்டி கொடுப்பேன். உங்கள் கரவொலி தான் எனக்கு முக்கியம், உங்கள் செவிகள் முக்கியம், உங்கள் இசை முக்கியம், உங்கள் அன்பு, உங்கள் லயம், உங்கள் சுகம், உங்கள் நிம்மதி, இதை கொடுப்பதற்குத்தான் கலைஞர்கள் இருக்கிறார்கள். வாழ்வு சிதறி கிடக்கிறது, வாழ்வு உடைந்து கிடக்கிறது, கலை ஒட்ட வைக்கிறது, உடைந்து போன மனதை தைக்கிறது. எனவே இந்த வேலையை எது செய்கிறதோ அதுதான் நல்ல கலை. நண்பர்களே, ஒலி ஓசை என்பது குறித்து இங்கு 2 பெருமக்கள் பேசினார்கள். கலைவாணி விசாகா ஹரி அவர்களும் ஒலி என்ன ஓசை என்ன என்று குறிப்பிட்டார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்களும் ஒலி ஓசை என்று குறிப்பிட்டார்கள். என்ன நுட்பமான ஆட்கள் தெரியுமா? இது உங்கள் தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை, உங்கள் பெற்றோர்கள் சொன்னார்களா என்று தெரியவில்லை. ஒலியும் ஓசையும் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர். ஒலி வேறு, ஓசை வேறு. ஓசை என்பது என்ன தெரியுமா? ஓசை என்பது பொருளற்றது. செவிப்புலனுக்கு இன்பம் தந்து உணர்வூட்டும் நாதத்துக்கு ஓசை என்று பெயர். செவிப்புலனுக்கு இன்பம் தந்து உணர்வூட்டும் நாதம், அந்த உணர்வு மட்டும்தான் ஊட்டுது, அது பொருள் சொல்வதில்லை. நல்ல கவனிக்கணும். உணர்வூட்டும் நாதத்துக்கு ஓசை என்று பெயர். நற்பொருளை அறிவுறுத்தி உள்ளத்தில் பதியும் அணு திரளுக்கு ஒலி என்று பெயர். மொழி ஏறிடுது, அதுல ஒரு உயர்ந்த பொருள் வருது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அதுல வருது. மத்தளங்கொட்டு வரிசொங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறைசார்ந்த பந்தற்கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதன வந்தன்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் என்ற உயர் பொருள் அந்த ஒலி மீது, ஓசை மீது ஏறுகிறது. அந்த ஓசை மீது ஏறி நற்பொருள் கொடுத்து உங்களை நாதத்துக்குள்ளே தாண்டி உங்கள் இதயத்துக்குள்ளே நுழைந்து நற்பொருள் உணர்த்தி பொருள் ஊட்டுகிற அணுத்திரள் எதுவோ அதற்கு பெயர் ஒலி. ஓசை வேறு, ஒலி வேறு. இதை தெரிந்து கொண்டால் நம்முடைய உயர்வே வேறு.
அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி என்றால், இந்த முத்தமிழ் பெருங்கவிஞர் என்ற இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையை இந்த மன்றத்தில் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முத்தமிழ் பேரறிஞர் என்று இந்த தமிழ்ச்சங்கம் எனக்கு அன்போடு வழங்கிய இந்த விருதினை நான் எந்தவிதமான சலனமுமின்றி, எந்தவிதமான ஆராய்ச்சியுமின்றி, கடந்த ஆண்டும் இதே தமிழ்ச்சங்கம் என்னை கேட்டது, ஐயா மன்னித்து கொள்ளுங்கள், இந்த ஆண்டு வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மறுதளித்து விட்டேன். அது வேறு காரணங்களுக்காக. இந்த ஆண்டு மேற்கொண்டு அன்பு கொண்டு என் மீது சொல்கிற போது, இதற்கு மேல் மறுத்தால் தமிழிசை சங்கத்துக்கு நாம் தருகிற மரியாதையாகாது, ஏசி முத்தையா என்ற என் மதிப்புக்குரிய மனிதருக்கு நான் செய்கிற நன்றியாகாது. தேவகி முத்தையா அவர்கள் மீது எனக்கு ஒரு தாய்ப்பாசம் உண்டு. என்னை அவர் மகன் மாதிரி பார்ப்பார், நான் அவரை தாய் மாதிரி பார்ப்பேன். அந்த தாய் அன்புக்கு நன்றி செலுத்துகிறவர் ஆகாது. ஏற்றுக்கொண்டேன். இசை போடுங்க முத்தமிழ் பேரறிஞர். இதுக்கு பிறகு வந்தது ஒரு சர்ச்சை. ஏற்றுக்கூடாது. ஏன்னா 30 பேர் வாங்கியிருக்க, அவங்க வேற நீ வேற, இப்படி சொல்லுகிறார்கள். அப்புறம் நான் இதை வந்து நிராகரிப்பதா, இல்லை என்றால் முதலிலேயே நிராகரித்து விடுவதா, சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வேண்டாமே என்று நான் நினைத்தேன். உடனே முதலமைச்சருக்கு தொலைபேசியில் அழைத்தேன். அவரை அழைத்து, நடந்தது முந்தா நாள் இரவு தான், அழைத்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள், எனக்கு என்ன செய்வதென்று தோன்றவில்லை. பட்டத்தையே நிராகரித்து விடுவதா, இல்லை என்றால் அங்கே சென்று ஏற்றுக்கொண்டு திருப்பி கொடுத்து விடுவதா? ரெண்டுமே தப்பு. அவர் சொன்னார், இல்லை நான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. என்னை அவர் நெறிப்படுத்தினார். முதலமைச்சர் என்னை நெறிப்படுத்தி, அவசரப்படாதீர்கள், யோசித்து செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த பட்டத்தை மாற்றி சொன்னால் யாரும் மறுக்க மாட்டார்கள். அப்படி மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டேன். நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், தமிழிசை சங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அவர் கேட்டார், கேட்ட முத்தையாசர் ஏற்றுக்குவாரா? அவர் தலைவர். அரங்காவலர் குழு ஏற்றுக்கொள்ளுமா? வல்லுநர் குழு ஏற்றுக்கொள்ளுமா? இங்க இருக்கிறவெல்லாம் ஜாம்பவான்கள், அப்படியே பெரிய பெரிய விற்பனர்கள், வித்தகர்கள், ஏற்றுக்கொள்வார்களா? நான் முயற்சி பண்ணுறேன். ஐயாவை தேடினேன். அவரை பிடிக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அந்த 20 நிமிஷத்தில் சரி கிடைச்சிட்டாரா சொல்லிடலாம், நாளைக்கு மாற்றுக்கலாம். இந்த விழா நடக்கிறது நடக்காதது இந்த ஒரு 20 நிமிஷத்தில் இருக்கு. பட்டம் வாங்கிறது எளிதுங்க, அதை அடையிறது அவ்வளவு எளிமை இல்லைங்க. நான் உடனே சொன்னேன், அது கிடைச்சார் ஐயா, இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குய்யா, என்ன பண்ணலாம்? அப்படியா, இதெல்லாம் இது அப்படியா கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு மொழியும் எதிர்மொழி சொல்லலை. பண்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு, சொற்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட மாட்டார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், சொற்களை செலவழிக்காதீர்கள். அது மகனாயினும் மகளாயினும் மனைவியாயினும் தலைவனாயினும் தொண்டனாயினும் நண்பனாயினும் சொற்களை அதிகம் செலவழிக்காதீர்கள். இந்த நாட்டில் அதிகமாக விரயமாவது மின்சாரம் அல்ல, அதிகமாக விரயமாவது வார்த்தைகள். அது இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக நாம் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறோம். மொழி மட்டும் உங்களுக்கு வரி போட்டால் நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? ஒரு நாளைக்கு இவன் அனுபவிக்கிற வார்த்தைகளுக்கு இவ்வளவு வரி என்று தமிழ் வரி போட ஆரம்பித்தால் தமிழர்கள் என்ன ஆவார்கள்? சொற்களை கவனமா பயன்படுத்தணும், செலவழிச்சிடக்கூடாது. அப்படி செலவழிச்சார். தங்க காசு போல சொற்களை செலவழித்தார். நான் சொன்னேன், இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன் ஐயா, சரியா இருக்குமா? பேரறிஞர் என்பது அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் உரியது என்று கருதுகிறார்கள். நமக்கு எதுக்கு வம்பு? இது நீங்க இந்த விழா சீர்கெட்டு விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். இதை முத்தமிழ் பெருங்கவியர்னு மாற்றிவிட்டா பிரச்சனை இருக்காது. என்ன
சபாஷ், உங்களுக்கு ஒன்றும் தடை இல்லையே. என இசை பேரறிஞர் கொடுத்தது அவர்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று கொடுத்தது நிறுவனம், முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று சொல்லிக் கொண்டது பட்டம் பெறுகிற நானே. எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் தயாராக இருக்கணும் ஒரு பட்டம் பெறுவதற்கு, இதற்கெல்லாம் இது சொல்லி முடிச்சோன்ன சபாஷ். முதலமைச்சர் என் ஆருயிர் சகோதரர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விருதை எனக்கு வழங்கி அழகு பார்த்திருக்கும் தமிழிசை சங்க தலைவர் ஏசி முத்தையா அவர்களுக்கும், இங்கு வந்து கரவொலி செய்து எனக்கு இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி இருக்கும் உங்களுக்கும் என் வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழிசை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.